தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சுற்றுப்பயணத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசுவது மட்டுமல்லாமல் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் சந்தித்து வருகிறார். தற்போது கோவை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் பொள்ளாச்சிக்கு சென்றுள்ளார். அங்கு விவசாயிகள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது விவசாயி ஒருவர் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன் கல்லிறக்க அனுமதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இப்படி திடீரென விவசாயி கேள்வி கேட்டதால் சுதாரித்துக் கொண்ட SP வேலுமணியும் பொள்ளாச்சி ஜெயராமனும் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சமாதானம் செய்தனர். எடப்பாடி பழனிசாமியும் செய்கை மூலம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றார். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கல் நல்லசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனை சொல்றாரு. அதோட ரைட்டு, நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கணும். இதெல்லாம் பதிவாகும், அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்த ஒரே நிமிஷம் ஒருவர்னா பொதுவா தான், ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்க்கட்சியோ பொதுவா தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காங்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க. நீங்க பேச சொல்றீங்களா? எப்ப அவரை கூட்டி போங்க அவரை. தம்பி தம்பி அப்படி இல்ல விட்டுருங்க அவரை விட்டுருங்க. அவங்க சேர்ல உட்காரு. தம்பி நீ சேர்ல உட்காரு பேசிக்கலாம். முடிஞ்ச மனுவா கொடுங்க, பேசிக்கலாம். அதாவது இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு, பொள்ளாச்சி தொகுதிக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர்